ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அல்வா தான் செய்ய போகிறோம். அது நான் சிவப்பு அவலில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் வெள்ளை அவல் இருந்தால் வெள்ளை அவலில் கூட செய்யலாம். 2 கப்பு அவல் எடுத்து அதில் ஒரு 3 ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கப்பு அவலுக்கு வந்து 1 கப்பு நாட்டு சக்கரை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். காய்ச்சின பாலை அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க அவல் பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் திக் பதத்துக்கு வந்ததும் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சக்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வந்ததும் ஒரு மூடி போட்டுட்டு அரை மூடியில் ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அல்வா வந்து இன்னும் நல்லா கெட்டியாகி வரும். அதை நல்லா கிண்டி கொடுத்துட்டு கொஞ்சம் நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் வந்ததும் எடுத்து ஒரு பிளேட்லேயோ இல்லைன்னா ஒரு தட்டிலையோ செட் பண்ண வச்சுட்டிங்கன்னா சூப்பரான அவல் அல்வா ரெடி ஆயிரும். இது ஒரு 3 பொருள் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. ஒரு 1 செட் ஆகாமல் நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்றதா கூட சாப்பிடலாம். இல்லைன்னா ஒரு 1 ஹவர் செட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான அல்வா ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.